அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்புள்ள தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலையிலையும் கூட இந்த கட்டளை வேலையிலையும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலியமாக அப்பா நீங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசுங்க தகப்பனே. அப்பா, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாரும் கலந்து கொள்வோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இவ்வளோதான் சத்தமா? ஆமென். இன்னைக்கு எதனால் நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம்? கட்டளை வியாழன், கர்த்தருடைய ராப்போஜனம். தேவன் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் நடந்த அந்த ராப்போஜனத்தை குறித்து நம்ம நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவோம், எல்லா சர்ச்சிலையுமே இன்றைக்கி என்ன இருக்கும், கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். இந்த ராப்போஜனத்தை குறித்து தியானிப்பாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உரைத்த 7 வார்த்தைகளை நம்ம என்றைக்கு தான் கேட்க போகிறோம்? நாளைக்கு கேட்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, முந்தின நாள் அவருக்கு என்னென்னலாம் நடந்தது, அந்த விஷயங்கள்லேருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் முந்தின நாள் நடந்தது, அப்படி தானே? அந்த காரியங்களில் ஒரு 6 காரியங்களை மட்டும் நம்ம எடுத்து அதில் இருந்து தேவன் நம்மளை எப்படி இருக்கிறதுக்கு அவர் மாதிரியை காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 6 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கஷ்ட நேரத்திலும் தேவனை பிடித்து கொள்வோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நாளைக்கு அவர் என்ன பண்ணப்பட போகிறாரு, சிலுவையில் அறையப்பட போகிறாருன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அது ஒரு கஷ்டமான நேரம், அப்படி தானே? இப்போ நம்மக்கிட்ட யாரோ வந்து சொல்கிறாங்க, நமக்கு டெட்லைன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து உயிரோடு இருக்க மாட்டீங்க, நமக்கு ஒருத்தங்க டெட்லைன் கொடுத்தாங்கன்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நமக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு கலக்கம், ஒரு பயம், அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி ஒரு கஷ்டமான வேலையில் தான் யாரும் இருக்காங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்காங்க. அந்த நேரத்துலையும் அவர் என்ன பண்ணார், தேவனை எப்படி விடாமல் பிடித்து கொண்டார், அவர் எதெல்லாம் மாதிரியாக காண்பித்தார் அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. முதலாவது எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாயங்காலமான போதே 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர் இப்போ இதில் எதை குறித்து நம்ம பார்க்குறோம்? இதில் நம்ம எப்பவுமே சொல்கிற அதே தான், லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ராப்போஜனத்தை குறித்து இதில் பார்க்குறோம். அவர் எத்தனை பேர் கூட உட்கார்ந்துருந்தார்? 12 பேர் கூட உட்கார்ந்துருந்தார். இப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளோட வாழ்க்கையிலையும் அங்கே நடக்கிற இன்சிடெண்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்படி டெட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க 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 எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரையும் கூப்பிடுவோமா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், கூப்பிட மாட்டோம். அதுவும் இந்த 12 சீஷர்களும் யாரோட கூடவே தான் இருந்தாங்க? இயேசுவோடு கூடவே தான் இருக்கிறாங்க. அவரோட அந்த 33 ஆண்டுகளும் அவர் எப்போ ஊழியத்துக்கு வந்தாரோ அந்த 3 ஆண்டுகளும் அவர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் கூடையே தான் வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட சீஷர்களை தன்னோட கஷ்டத்தின் நேரத்துலையும் கலக்கத்தின் நேரத்துலையும் அவர் என்ன பண்ணலை, கைவிடலை. நீங்கள் கேட்டு போங்க, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, ஏசப்பா விடலை. முதலாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அன்பை வெளிக்காட்டுகிறார். தன்னோடு கூட இருந்த அந்த 12 சீஷர்களுக்கும் எதை வெளிக்காட்டுறாராம்? அன்பை வெளிக்காட்டுறாரு. முதலாவது தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு அன்பை வெளிக்காட்டுகிறார். நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்ட நார்மலாக பேசுவோமா? வேலை டென்ஷனில் என்ன பண்ணுவோம், கத்துவோம். யாராவது வந்து எதாவது பேசுனாங்கன்னா திட்டுவோம். கோபம் தான் நமக்கு என்ன வரும். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? கோபப்பட்டாரா? இல்லை, அன்பை தான் என்ன பண்ணார், காட்டினார். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமைதியாக இருப்போமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு அமைதியாக இருக்கணும், இல்லை என்ன வேணால் நடக்கட்டும், ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, தேவன் முதலாவது நமக்கு என்ன மாதிரியை காண்பித்திருக்கிறார், தன்னோடு கூட இருக்கிறவர்களிடத்துல அன்பை காட்டணும் அப்படின்ற ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். ரெண்டாவதாக அதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். அவர் பிரயுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். இது யாரை குறித்த சம்பவம்? யாரு? யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் தான் யாரை காட்டி கொடுப்பாரு?
இயேசுவை காட்டி கொடுப்பார். எதுக்காக காட்டி கொடுத்தாரு? வெள்ளி காசுக்காக யாரை காட்டி கொடுத்துட்டாங்க? இயேசுவை காட்டி கொடுத்துட்டாங்க. இது ஏசப்பாவுக்கு தெரியாமல் இருந்ததா? யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான்னு யார் தான் சொல்கிறாரு? ஏசப்பாவுக்கு முதலையே தெரியுது, தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. அப்போது ராப்போஜனம் பண்ணும்போது அங்கே எதுக்கு யூதாஸை கூப்பிடணும்? அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியுது. நம்ம இப்படி தான், நம்மளை ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் வச்சாலுமே நம்ம அவங்கள கூப்பிடுவோமா? நம்ம உலக நடப்பில் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? அவங்கள ஒதுக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்களையும் என்ன பண்ணார்? கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. தான் கூட இருக்கிறவங்ககிட்ட மட்டும் அன்பு காட்டலை, தாங்கிட்ட துரோகம் பண்ணவங்ககிட்டையும் அவர் என்ன தான் பண்ணார்? அன்பு காட்டினார். யூதாஸ் பண்ணது துரோகமா இல்லையா? துரோகம் தானே. ஏன்னா ஆண்டவரோடு கூட ஊழிய பாதையில் கடந்து வந்தவன், அவரோடு கூட எதில் கை வைத்தவனா? தாளத்தில் கை வைத்தவன். அப்படின்னா இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, அந்த வேலையை யார் பார்த்தா? நம்பிக்கை இல்லாத ஒருத்தர்கிட்ட அந்த வேலையை கொடுப்போமா நம்ம? அது காசு விஷயம், அப்படி தானே? அப்போ எவ்வளோ நம்பிக்கைக்குரிய பாத்திரவனா அந்த இடத்துல யூதாஸ் இருந்திருப்பார். அவரே என்ன பண்ணார்? ஒரு துரோகம் பண்ணார். ஆனால் தேவன் யார் இடத்துல அன்பு காட்டினார்? அந்த துரோகியின் இடத்துலையும் என்ன பண்ணார்? அன்பு காட்டுகிறவராய் இருந்தார். இதுதான் அவர் ரெண்டாவது நமக்கு வைத்திருக்கிற மாதிரி. முதலாவது தன்னோடு கூட இருந்தவர்கள் இடத்துல அவர் அன்பு காட்டினார். ரெண்டாவது தனக்கு துரோகம் செய்ய தான் போறான்னு தெரிஞ்சிருந்தும் அவர் என்ன பண்ணார்? அன்பு காட்டுகிறவராய் இருந்தார். மூன்றாவது இதே காரியங்கள் நம்ம பார்க்குற இதே காரியங்கள் வந்து மார்க் 14ஆம் அதிகாரத்துலையும் இருக்குது. நம்ம இப்போ வந்து மத்தேயுவில் உள்ளதை மட்டும் பார்ப்போம். அதே வசனங்கள் தான் அப்படியே நமக்கு எதுலேயும் இருக்கும்னா மார்க் ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மத்தேயு 26ல் 38, 39 அது வசனத்தை யாராவது ஒரு வசனம். அப்பொழுது அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் மூங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இது என்ன இன்சிடென்ட்? இது என்ன சம்பவம் அங்கே நடந்துட்டுருக்கு? பிதாவை நோக்கி எங்கே போய் வேண்டுறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார். யாரோடு கூட தான் செல்கிறாரு? தன்னோட சீஷர்களையும் அழைத்து கொண்டு போகிறாரு. அங்கே போய் அவருக்கு தோட்டத்தில் போய் அவர் என்ன தான் பண்ணார்? ஜெபம் பண்ணார். இது எதற்கான வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னா, நாம் பயப்படுகிற நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த 42வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. போதும். இதில் அவரோட ஆத்மா என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது? துக்கத்தோடு இருக்குது. துக்கத்தோடு நாம் நாளைக்கு வந்து மரித்து போக போகிறோம், நம்மளை சிலுவையில் அடிக்கப்பட போகிறாங்க, நம்ம ஒப்பு கொடுக்கப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு துக்கமும் அது கூடவே சேர்ந்து என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக பயமும் என்ன பண்ணியிருக்கோம்? அவருக்கு காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பயத்தின் நேரத்துலையும் தேவன் எதை தான் செய்தாராம்? ஜெபத்தை தான் என்ன பண்ணார்? முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன் அப்படி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு வாக்கியம் இங்கிலீஷில் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, ப்ரேயர் இஸ் நாட் எஸ்கேப்பிங் ப்ராப்ளம், இட் ப்ரிப்பேர் அஸ் டு ஃபேஸ் தெம். நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகி ஓடுறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் எனக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இந்த ஜெபம் அவருடைய சித்தம் இல்லைனாலும் நாளைக்கு என்ன பண்ணும்? அந்த சிலுவையில் அவங்க என்னை அடிக்கும்போது அது என்னை பலப்படுத்தும், அவர் என்னோடு கூட இருந்து என்னை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் பயம் இருக்கப்படுகிற நேரத்திலையும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது காரியம் அதுதான், பயம் வந்தாலும் ஜெபிக்க வேண்டும். நான்காவது காரியம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமும் 41ஆம் வசனமும். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பல வீணம் உள்ளது என்றார்.
தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கும் சேர்த்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவங்கள என்ன பண்ண சொல்கிறாரு? ஜெபிக்க சொல்கிறாரு. அதாவது அதில் இன்னொரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆவி என்ன பண்ணுது? உற்சாகம் உள்ளது. ஆனால் எது பலவீனம் உள்ளது? மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்ம ஜனவரி 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம்? கேண்டில் சர்வீஸில் உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த வருஷம் ஃபுல்லாக நான் வேதம் வாசிப்பேன் அப்படின்னு ஜெபிப்போம். ஆனால் நம்ம அந்த ஜெபத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம வேறு ஏதாவது ஒரு காரியங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நம்மளே அறியாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவோம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஏதோ ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ண போகும்? ஈர்க்கப்பட்டு போகும். நமக்கு அது தேவையா என்ன அப்படின்றதே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைய நேரங்களில் யோசிக்க மாட்டோம். அப்போ என்ன தோணுதோ அதை செஞ்சுருவோம். ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதா. அவர் எதற்காக ஜெபிக்க சொன்னார்னா, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உன்னுடைய சரீரம் பலவீனமாக தான் இருக்குது, ஆவி உற்சாகமாக இருக்குல்ல, அதை இன்னும் என்ன பண்ணு? உற்சாகப்படுத்து. அதை இன்னும் நீ என்ன பண்ணிக்கோ? வளர்த்துக்கோ. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதற்காக தான் அவர் சீஷர்கள் இடத்துல என்ன சொன்னார்? ஜெபிக்க சொன்னார். ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும் நாளைக்கு நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டிருவேன். அதுக்கப்புறம் யார் தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறா? சீஷர்கள் தான் செய்ய போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? ஆவியில் ஒரு வளர்ச்சி தேவை. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் தேவன் சீஷர்களை என்ன பண்ணுறாங்க? மனுஷ பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களோட ஆவியை என்ன பண்ணுங்க? தயார்படுத்துங்க அப்படின்ற ஒரு வாக்கியத்தை, ஒரு ஹிண்ட்டை தேவன் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ 4வது காரியம், சீஷர்கள் வந்து தூங்கிட்டாங்க தான், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவி என்ன பண்ணுது? உற்சாகம் உள்ளது அப்படின்றத அவர் நமக்கு இந்த இடத்துல காண்பித்திருக்கிறார். 5வது காரியம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனமும் 51ஆம் வசனமும். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசிரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இதில் தேவன் எதை குறித்து காண்பிக்கிறார் அப்படின்னா, இப்போது நம்ம மேலே தப்பே இல்லை, ஒருத்தங்க நம்மளை அடிக்கும் போது நமக்கு கோவம் வருமா வராதா? சண்டை போடுவோமா போட மாட்டோமா? கண்டிப்பாக என்ன ஆகும்? நம்ம மேலே தப்பே இல்லைன்னா அங்கே என்ன பெரிய சண்டையை என்ன பண்ணுவோம்? வந்துடும். என் மேலே தப்பே இல்லை, நீ எப்படி என் மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை வந்துடும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்க யார் வராங்க? காவலர்கள்லாம் வராங்கன்னு வச்சுப்போமே. யூதாஸ் வந்து நான் முத்தம் செய்கிறவன் தான், என்ன பண்ணணும்? நீங்கள் பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. அதே போல் அவரை பிடிக்க அவர் மேலே என்ன பண்ணிட்டாங்க? கைகளை போட்டுட்டாங்க. அப்போ அவருக்கு கோவம் வந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாருக்கு கோவம் வந்தது? கூட இருந்த சீஷர்கள் வருவான். அவன் என்ன பண்ணான்? பட்டயத்தை எடுத்து காதை என்ன பண்ணிட்டான்? வெட்டிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டயத்தை என்ன பண்ணு? உரையிலே போடு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. இந்த இடத்துல நம்ம எப்படி தான் இருக்கணும்? அமைதியாக பொறுமையாக இருக்கணும். அந்த அமைதியை தான் தேவன் இந்த காரியத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் இந்த பொறுமை, இந்த அமைதியை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, கடைப்பிடிக்கிறது கிடையாது. நம்மளுடைய தேவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து எதுக்காக கொடுப்பார் அப்படின்னா, நம்மளோட பொறுமையை சோதித்து பார்க்குறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒரு தங்கத்தை ஏதோ ஒரு அழகான பொருளாக மாற்றணும் அப்படின்னா, அந்த தங்கத்தை நம்ம என்ன தான் பண்ணணும்? உருக்கணும், அடிக்கணும், அதை மோல்ட் பண்ணி நம்ம செய்யணும், அப்படி தானே? அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். அந்த தங்கமும் என்ன ஆகும்? தன்னை ஒப்பு கொடுக்கணும், அப்படி தானே? அதே மாதிரி தான் அது ஒரு அவுட்புட் நம்ம கிட்டேருந்து வர்ற வரைக்கும் தேவன் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். நம்ம எப்படி இருக்கோன்றதை என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? சோதித்து பார்த்துட்டே இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? அமைதியுள்ளவர்களாயும் பொறுமையுள்ளவர்களாயும் இருக்கணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். 6வது காரியமாக, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்துலேருந்து 75வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப தெரிந்த காரியம்தான். என்ன அப்படின்னா, பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவார்? மறுதளிப்பார். ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை வந்து சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்லுவார் பேதுரு? நான்லாம் உங்களை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்கள் கூட எத்தனை வருஷமாக இருக்கேன், நான் உங்களை மறுதளிப்பேனா அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக யார் பேசுகிறாரு? பேதுரு பேசிட்டாரு. ஆனால் பேதுரு மறுதளிச்சாரா இல்லையா? மறுதளிச்சார். தப்பு பண்ணாரா இல்லையா? தப்பு பண்ணார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்தாரா இல்லையா? செஞ்சார், அப்படி தானே? முன்னிலைமை காட்டிலும் அவர் பின்னாடி தான் எப்படி பவர்ஃபுல்லாக அவருடைய நிழலை தொட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க?
சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராய் ஆண்டவர் பேதுருவை மாற்றினார். அப்போது இந்த பேதுருவுடைய சம்பவத்திலிருந்து தேவன் நமக்கு எதை காண்பிக்க விரும்புகிறார்னா, நீ ஒரு இடத்துல பாவம் பண்ணிட்டியா, ஒரு இடத்துல நீ சோர்ந்து போயிட்டியா, இல்லை ஒரு இடத்துல வழி தவறி போயிட்டியா, நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணாத, நினைக்காத. நீ எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், உன்னுடைய பாவத்திலிருந்து நீ எப்போ மனம் திரும்புறியோ, பாவிகளை தள்ளாத தேவன் தான் அவர், அப்படி தானே? நீ எப்போ மனம் திரும்பி வரையோ அப்போ நான் உன்னை என்ன பண்ணுவேன், அணைத்து கொள்வேன். இது எதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னா, மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதற்கு. நமக்கு ஒருத்தங்க தப்பு பண்ணாலே நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாது. அப்போது தேவனுக்கு பேதுரு செய்த ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணார், மன்னித்தார். அவரை இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீஷராகவும் அவங்க என்ன பண்ணாங்க, வல்லமையுள்ள ஒரு சீஷராக அவங்க காணப்பட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செய்கிறார். அப்போ நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார், ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். இதுதான் 6வது காரியம். இப்போது நம்ம பார்த்த 6 காரியங்களையும் இப்போ மொத்தமாக நம்ம கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டம் வந்தால் என்ன பண்ணணும், தேவனிடத்தில் நம்ம அன்பு செய்கிறவர்களாக இருக்கணும். பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மனிதர்கள் நம்ம ஏமாத்தினாலும் சரி, நம்ம மனுஷங்களை இப்போ ஆண்டவர் யூதாஸை நம்பி இருந்திருப்பார், பேதுருவை நம்பி இருந்திருப்பார். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவரை ஏமாற்ற தான் செஞ்சாங்க. அவர்களையும் அவர் என்ன பண்ணார், மன்னித்தார். அவர்களிடத்துலேயும் அன்பு கூர்ந்தார். அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படணும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் தலைகளை தளர்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள பிதாவே, அப்பா இந்த நேரத்துலையும் கூட தகப்பனே, சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பு தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்கள் மூலமா நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. அந்த ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய், எங்களோடு கூட இருக்கிறவர்களை அன்பு செலுத்துகிறவர்களாய் அப்பா, உண்மை நம்பி இருக்கிறவர்களாய் அப்பா, உம்மிடத்தில் ஓடி வருகிறவர்களாய், உங்களை மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க தகப்பனே. இந்த ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.